பிதாவே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நல்ல கவனிங்க, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனங்க. பவுல் வழியாக ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற உன்னதமான சந்தோஷமான ஒரு செய்தி. அல்லாமலும் அவர் தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். அழகான ஒரு வார்த்தை. அவர் கிறிஸ்துவை குறித்து பவுல் எழுதுகிறார், என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தார் ஐயா. தொலைவில் இருந்த உங்களுக்கும், நல்லா கவனிங்க, அருகில் இருந்த அவர்களுக்கும் அமைதியை நற்செய்தியாக அவர் அறிவித்தார். சமாதானத்தை சுவிசேஷமாய் அறிவித்தார். சமாதானத்தை நற்செய்தியாய் அறிவித்தார். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் சமாதானம் உள்ளவர்களாய். இன்னைக்கு குடியரசு தினம் நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இந்திய தேசத்தில் இருக்கிற அத்தனை ஜனங்களும் சமாதானத்திற்குள் பிரவேசிக்க வேண்டும் என்பதில் நாம் அக்கறை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவனை அறிந்திருந்தாலும் சரி, தேவனை அறியாதவர்களாக இருந்தாலும் சரி, ஆண்டவரே எல்லா ஜனத்தின் மீதும் அன்பு பெருகுவதாக, ஆசீர்வாதங்கள் பெருகுவதாக, சமாதானம் பெருகுவதாக. ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்திய தேசத்திலே சுகமாய் குடியிருக்கும்படியான ஒரு வல்லமை ஊற்றப்படுவதாக. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான ஒரு காரியங்க. நாம் சுகமாய் சமாதானமாய் அமைதியோடு வாழும்படியாகத்தான் இந்த தேசத்தில் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். இந்த வார்த்தை நான் மீண்டுமே அழுத்தி சொல்லுகிறேன். 2 பிரிவுகளுக்கு தேவனாகிய கர்த்தர் கொடுத்திருக்கிற உன்னதமான வல்லமையின் தரிசனம் பவுல் வழியாய் பேசுகிறார். உலகம் 2 பிரிவுகளாக இருந்தது. தேவனை அறிந்தவர்கள், தேவனை அறியாதவர்கள், தேவனை சார்ந்தவர்கள், தேவனை சாராதவர்கள், யூதர்கள், புற இனத்தார் என்று 2 பிரிவுகள் உலகத்தில் இருந்தது. இந்த வார்த்தை நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. புற இனத்தார் தேவனை ஆராதிப்பதற்கு தேவனுடைய ஆலயத்தில் அவர்களுக்கு அனுமதி கிடையாது. வேதம் ரொம்ப அழகாய் சொல்லுகிறது. நீங்க அதே எபேசியர் புத்தகத்தில் வாசித்து பார்க்கின்ற பொழுது நியாயப்பிரமாணத்தினாலே, நல்ல கவனிங்களேன், பிரிக்கப்பட்டிருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறதுங்க. நியாயப்பிரமாணம் என்பது யூதர்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட காரியமாக இருக்கிறது. அது புற இனத்தாருக்கு கொடுக்கப்படவில்லை. தேவனுடைய கட்டளை யூதர்களுக்கு, இஸ்ரவேல் கோத்திரத்தாருக்கு கொடுக்கப்பட்டதாக இருந்தது. புற இனத்தாருக்கு கொடுக்கப்படவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். புற இனத்தார் கர்த்தரை ஆராதிப்பதற்கு, தேவனோடு உறவாடுவதற்கு, அவர்கள் ஆலயத்திற்கு போவதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. ஏனென்றால் அவர்கள் தீட்டுப்பட்டவர்கள் என்று உலகத்திலே பிரித்து வைக்கப்பட்டிருந்தார்கள். இந்த வார்த்தையை தான் மீண்டும் உங்களிடத்தில் சொல்லுகிறேன். நீங்கள் எல்லாம் கவனிங்க. விருத்த சேதனம் உள்ளவர்கள், விருத்த சேதனம் இல்லாதவர்கள் என்று பிரிக்கப்பட்டிருந்தார்கள். இந்த வார்த்தைக்கு பவுல் ரொம்ப அழகாக எழுதுகிறார். சிலுவையினாலே இந்த அற்புதத்தை தேவன் செஞ்சார் ஐயா. சிலுவையினால் இந்த பிரிவினைகளை ஆண்டவர் உடைத்தார். ரொம்ப அழகான ஒரு வார்த்தை, ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. சமாரியாவுக்குள் ஆண்டவர் போகக்கூடாது, ஆனா இயேசு சமாரியாவுக்குள் போனார். குஷ்டரோகிகளை தொடக்கூடாது, இயேசு குஷ்டரோகிகளை தொட்டார். தீட்டுப்பட்டவர்களை தொடக்கூடாது, பெரும்பாலான ஸ்திரீ இயேசுவின் ஆடையை தொட்ட பொழுது அற்புதம் நடந்தது. விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு மட்டுமே, இஸ்ரவேல் கோத்திரத்துக்கு மட்டுமே நான் வந்தேன் என்று ஆண்டவர் இயேசு ரொம்ப அழகாய் சொன்னார். ஆனால் சிலுவையிலே அந்த மீட்பு பிற இனத்தாருக்கும் கொடுக்கப்படும்படியாக ஆண்டவர் வெளிப்பட்டார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை ஏன் இன்றைக்கு எனக்கு ஆண்டவர் தந்தார் அப்படின்னா, இந்திய தேசத்தில் இருக்கின்ற நம்முடைய வாழ்வை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். சபைகள் வாரியாக பிரிந்து கிடக்கிறோமே. இன்றைக்கு நம் வெளிச்சத்தில் வாழ முடியாதபடிக்கு இருள் நம்மை பிரித்து வைத்திருக்கிறது. நமக்கு ஒரே தெய்வம் ஆண்டவர் இயேசுதானே. இயேசு என்கிற தெய்வத்தின் பெயரிலேயே இன்றைக்கு பிரிந்து கிடக்கிறோமே. பிசாசின் தந்திரங்களோடு கூட இருளுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. இயேசு சிலுவையில் மரித்த பொழுது நடக்கக்கூடாத ஒன்றை தேவன் நடத்தி முடித்தார். அதிகாரம் இல்லாத ஒன்றுக்கு தேவன் அதிகாரம் கொடுத்தார். பிற இனத்தார் தேவனை ஆராதிக்க முடியாதையா. பிற இனத்தாருக்கு இயேசு வரவில்லை, ஆனாலும் கூட கர்த்தர் பிற இனத்தாருக்கு மீட்பை உண்டு பண்ணினார் இயேசுவின் நாமத்தினால. இந்த வார்த்தை கொஞ்சம் ஆழமா சிந்தித்து பாருங்க. இது நமக்கு தேவையான ஒரு சத்தியம். இன்னைக்கு பிரிந்து கிடக்கிறோமே. நீ ஓ சபை, ஏன் சபை என்று பிரிந்து கிடக்கின்றோமே. இந்த சபைக்காரர்கள் உள்ள விடாதீர்கள், பிரிந்து கிடக்கின்றோமே. ஐயா இவர்களை ஜெபிக்க கூப்பிடாதீர்கள், பிரிந்து கிடக்கின்றோமே. என் பெர்மிஷன் இல்லாமல் என் ஏரியாக்குள்ள எந்த ஊழியக்காரன் வரக்கூடாதுன்னு சபைகள் கட்டளை போட்டு பிரித்து வைத்திருக்கிறது அல்லவா. இந்த பிரிவினை ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாவதாக. கிறிஸ்துவை அறியாமல் இருக்கிறபடியால் பிரிவினை என்கிற இருள் இன்றைக்கு பெருகிக் கொண்டே போகிறதுங்க.
நான் இந்த வார்த்தையை அழுத்தி சொல்லுகிறேன். ரொம்ப ஆண்டவர் அழகாய் சொல்லுகிறார். அதில் 16ஆம் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது பகையை சிலுவையினால் தேவன் கொன்றார் என்று சொல்லி பார்க்கின்றோம். பகையை சிலுவையினால் தேவன் கொன்றார். அதனாலே இருதிறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். ஒரே சரீரமாக கிறிஸ்து என்கிற ஒரே சரீரத்திற்குள்ளாக பிற இனத்தாரையும், நல்ல கவனிங்களேன், இஸ்ரவேல் கோத்திரத்தாரையும் இணைத்து ஒரே இனமாக இஸ்ரவேல் சந்ததிகள் என்கிற அந்த நாமத்தை ஆண்டவர் தரிப்பித்தார். தேவ பிள்ளைகள் என்கிற நாமத்தை ஆண்டவர் தரிப்பித்தார். இது நிமித்தம்தான் பூமி மகிழ்ந்திருக்க முடியும். இது நிமித்தம்தான் பூமி ஆசீர்வாதமாக இருக்க முடியும் என்பதை தேவன் அறிந்தபடியினால இதைத்தான் தேவன் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறபடியினாலே நீங்கள் பிரிந்திருக்கல் ஆகாது. நீங்கள் பிரிந்திருக்கல் ஆகாது. நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். ஏன் ஒரே சபையாக இருந்தாலும் கூட அந்த சபைக்குள்ளே எத்தனை ஜபக்குழுக்கள் இன்றைக்கு பிரிந்து கிறிஸ்துவை அறிவிக்கிறோம் என்கிற பெயரில் மற்ற ஜபக்குழுக்களை கேலி செய்கிறோமே, மற்ற ஜபக்குழுக்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோமே. ஒவ்வொரு ஜபக்குழுக்களும் ஒவ்வொரு பக்த சபைகளும் பாருங்களேன், ஆங்காங்கே பிரிந்து வேலை செய்வது நன்மையான காரியம் தான். ஆனால் கிறிஸ்துவுக்களை இணைய முடியலையே இன்றைக்கு. இந்த வார்த்தை ரொம்ப அழகானது. இதுக்கு நம்ம ஒரு பதில் சொல்லுவோம். நம்முடைய தரிசனம் ரொம்ப முக்கியமான உண்மைதான். கிறிஸ்து தரிசனத்தோடு கூட தான் பூமிக்கு வந்தார். நம்முடைய தரிசனம் என்ன? கிறிஸ்துவினால் சமாதானத்தை நாம் அறிவிப்பது நம்முடைய தரிசனம். அந்த தரிசனத்தில் ஆண்டவர் பூமிக்கு வந்து எல்லாரும் சமாதானமாக இருக்க வேண்டும். உங்கள் தரிசனத்தில் ஓடுகிற பொழுது நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாரையும் அரவணைத்து நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாரையும் அரவணைத்து நேசிக்க. எல்லாரும் கிறிஸ்துவின் சாயல், எல்லாரும் தேவனின் சாயல். கர்த்தர் அவர்களுக்காக மரித்தார், ரத்தம் சிந்தினார். மீட்கப்பட்டவர் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். மீட்கப்படாதவர்களை குறித்து அற்பமாய் எண்ணக்கூடாது. பிற இனத்தாரை குறித்து அற்பமாய் எண்ணக்கூடாது. பிற மதத்தாரை அற்பமாய் எண்ணக்கூடாது. நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒன்னே ஒன்று, என் கிறிஸ்து வந்து சமாதானத்தை ஊற்றினார் அல்லவா, அந்த சமாதானத்தோடு கூட உலகத்தில் வாழ்வது, அன்போடு உலகத்தில் வாழ்வது. இந்த தீர்மானத்தை இன்றைக்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த குடியரசு தின விழாவிலே இந்தியா முழுவதும் தேவ சமாதானத்தை அனுபவிக்க வேண்டும் ஐயா. இந்தியா முழுவதும் இருக்கிற எல்லா பிரிவினையின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகணும். எல்லாரும் ஒப்புக்கொடுங்க. ஏன்னா சமாதானம் தேவன் தரும்படியை வந்தவர் தந்துட்டாருங்க. இதோடு சமாதானத்தை வைத்து போகிறேன், அது உங்களிடத்தில் இருக்கிறது ஆண்டு ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு. அப்போ நம்மிடத்தில் இருக்கிற சமாதானத்தை நம்ம அனுபவிக்கணும் அல்லவா. அதை அனுபவிக்க தேவ சமூகத்தில் அப்படியே எல்லாரும் விட்டு கொடுப்போம். ஏற்றத்தாழ்வு வேண்டாம், ஜாதி வெறிகள் வேண்டாம், மத வெறிகள் வேண்டாம், சபை வெறிகள் வேண்டாம், ஜபக்குழுக்களின் வெறிகள் வேண்டாம். ஒன்றே ஒன்று மட்டும் முன்வைப்போம், என் இயேசு நல்லவரையா, என் இயேசு ஒருவரே எல்லாரும் இணைக்கிறவர். அப்படியே ஒப்புக் கொடுப்போம். பிதாவை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு எத்தனையோ வேற்றுமைகள், உம்முடைய அன்பை புரிந்து கொள்ள முடியாதபடிக்கு எங்கள் வாழ்வில் வந்து கொண்டிருக்கிற எல்லா பொல்லாத ஆதிக்கங்கள் நிர்மூலமாகட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஒருவரை ஒருவர்கள் நேசிக்க கிருபைத்தாங்க ஆண்டவரே. ஒருவரை ஒருவர்கள் புரிந்து கொள்ள கிருபைத்தாங்க இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, உம்முடைய அன்பை நாங்கள் எல்லா இடங்களுக்கு கொண்டு செல்வதற்கு நீர் கிருபையாய் எங்களை வழிநடத்துவீராக ஆண்டவரே. அற்புதங்கள் நடப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பகையை சிலுவையினால் கொலை செய்த எங்கள் ஆண்டவர், உம்முடைய அன்பை மட்டும் விதைத்தீர்கள், ரத்தத்தினால் மீட்பை உண்டாக்கினீர்கள். அந்த சமாதானத்தை நாங்கள் சுவிசேஷமாய் அறிவிக்கும்படியாய் இன்றைக்கு எங்களுக்கு பலத்தை தருவீராக ஆண்டவரே. நாங்கள் சமாதானம் என்கின்ற உம்முடைய ஆசீர்வாதங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கவும் வாழ்ந்து காட்டவும் ஆண்டவரே இன்றைக்கு பலன் தருவீராக. குடும்பத்திலும் சரி, சமுதாயத்திலும் சரி, தேசத்திலும் சரி, எங்கள் சபைகளிலும் சரி, நாங்கள் சாட்சியாக இருக்க பலனை தருவீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஒப்புக் கொடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.